நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் அல்லது ஒரே இடத்தில் வாழ்ந்து வந்த கொள்ளு மற்றும் எள்ளுத்தாத்தா முதல் கொள்ளு மற்றும் எள்ளுப்பேரன் வரை உள்ள குடும்பத்தினர் அவரவர் கிராமங்களில் இருந்த குறிப்பிட்ட ஆலயத்திற்கு சென்று குறிப்பிட்ட தெய்வத்தையே வணங்கி வந்தனர். அதுவே அவர்கள் குடும்பத்தின் குலதெய்வமாகிவிட்டது. முதல் தலைமுறையைச் சேர்ந்த குடும்ப வம்சாவளியினர் வணங்கி வந்த குலதெய்வத்தை அடுத்தடுத்த பரம்பரையினரும் தங்களது குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வத்தை முன்னோர் வழிபட்ட மரபிலேயே வணங்கி வரத் தொடங்கினர். ஒவ்வொரு கிராமங்களிலும் பலதரப்பட்ட சாதியைச் சேர்ந்த மக்கள் வசித்து வந்தனர் என்றாலும் அந்த காலத்தில் சாதி மற்றும் மத வேறுபாடு கிராமத்தின் ஒற்றுமையை பிரித்து வைக்கவில்லை. கிராமத்தில் உள்ள அனைவரும் கிராமங்களில் நடைபெற்ற பண்டிகைகள், ஆலய விழாக்கள் போன்றவற்றில் ஒன்றிணைந்து கலந்து கொண்டு ஒரே தெய்வத்தை வணங்கி வந்தனர். சாதி மதங்கள் பெரும்பாலும் திருமணம் செய்து கொள்ள மட்டுமே பயன்பட்டதை பார்க்க முடிகிறது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.